குடும்ப கவுன்சிலர் அவரு தன் பிள்ளைகள் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க ஒரு தாய் நினைக்கிறது உண்டு. ஆனா தன் தாயோட கனவு லட்சியம் நினைவாக தானும் சேர்ந்து உழைக்கிறோம் அப்படின்னு இங்க சௌமியா அன்புமணி அவங்களோட மகள்களும் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட இந்த வீடியோ இப்போ வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில பாமக வேட்பாளரா களமிறங்கி வாக்கு சேகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸின் மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள். அரசியல் கட்சியினர் வாக்காளர்களை கவர்ற விதமா பலவிதமான யுத்திகளோட தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. பிரச்சாரங்கள் அனல் பறந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அன்புமணியோட மகள்கள் தர்மபுரி நகர பகுதியில கூட்டணி கட்சியோட கடை கடையா போய் தன்னோட அம்மாவுக்காக வாக்குகளை சேகரிச்சு பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்திருக்காங்க. அம்மாவுக்காக 3 மகள்கள் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வருது தர்மபுரி மக்கள் எல்லாரையுமே கவனத்தை ஈர்க்க செஞ்சிருக்கு. மகள்கள் வாக்கு சேகரிச்ச இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அரசு பள்ளியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர் கிளம்பும் போது மாணவர்கள் எல்லாரும் சுத்தி நின்னுட்டு மிஸ் போகாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளியில நடந்திருக்கு. 15 ஆண்டுகளா இவங்க இதே பள்ளியில கணித ஆசிரியரா பணிபுரிஞ்சு இப்போ ஓய்வு பெற்றிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல அரசு தொடக்க பள்ளியில கடந்த 15 ஆண்டுகளா 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித ஆசிரியரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. 60 வயதான கேத்ரின் மேரி அப்படின்றவங்க கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த பள்ளியில இவங்க கணித ஆசிரியரா பணியில சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு பணிமாற்றம் வந்துமே குழந்தைகள் மேல கொண்ட அன்பால அவங்களுக்காக அதை நிராகரிச்சுட்டு இதே பள்ளியில தொடர்ச்சியா 15 ஆண்டுகளா வேலை செஞ்சிருந்திருக்காங்களாம். இந்த சூழல தான் இவங்க ஓய்வு பெறக்கூடிய நிலையில இவங்களுக்கு பள்ளி சார்புல பிரிவு உபசார விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அப்போ இவங்களுடைய மாணவர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்களுக்கு நினைவு பரிசுகளை கொடுத்திருந்திருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு வார்த்தைகளால எவ்வளவு இவங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்றத மாணவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆசிரியர் ஓய்வு பெற்று கிளம்பும் போது மாணவர்கள் எல்லாரும் சுத்தி நின்னுட்டு போகாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள் மேல இவங்க அதீத அன்பை காட்டுனதால குழந்தைகள் அதை விட பல மடங்கான அன்பை இந்த ஆசிரியருக்கு கொடுத்து